டைம் சாப்பிட்டு வச்சிருந்தீங்களா? சரிடி. வரும்போது கால் பண்ணீங்க. எப்பா சுரேஷ், வாடகை கொடுத்து 3 மாசம் ஆச்சு, இன்னும் வாடகையே வரல. ஓனர், நாளைக்கு சேலரி போட்டுருவாங்க ஓனர். 3 மாசம் வாடகையை ஒன்றா கட்டிடுறோம் ஓனர். இப்படித்தான் போன மாசம் சொன்னேன், அதுக்கு முந்தின மாசமும் இப்படித்தான் சொன்னேன். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? எப்பெல்லாம் தருவேன்? ஓனர், உங்களை தான் ஓனர் இந்த ஏரியாவில எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே இப்படி சொன்னா எப்படி? வாடகை கரெக்டா நாங்க கொடுத்துருவோம் ஓனர். உங்களை ஏமாத்தல மாட்டோம். நீதாம்மா கரெக்டா பேசுற. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சுரேஷ், ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா உன் பொண்டாட்டி தந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓனர், அதெல்லாம் கரெக்டாக வந்துடும் ஓனர். சரிம்மா, நாளைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வாடகைலாம் கேக்குறீங்க? ஐயோ, உன்கிட்ட போய் வாடகை கேட்பேனா? 3 மாசம் வாடகைன்னு கேட்டுச்சு. ஐயோ, வீடு உன் வீடு, நீ இருந்துக்கலாம். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன குழம்பு? நெத்திலி கருவாட்டு குழம்பு. என்ன வாசமே வரல? சரி வாங்க போய் பார்க்கலாம். ஓனர், அன்னைக்கு வச்சு நாட்டுக்கோழி குழம்பு சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி இருக்குமா இன்னைக்கு? சூப்பரா இருக்கும், உனக்காக நான் வச்சேன். ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? வா பார்க்கலாம். என்ன சாப்பிட போலான்னு ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டேன். ஆமா, சாப்பிட தான் போறோம். எதை சாப்பிட்டா இப்ப என்ன? என்ன நிர்மலா, உனக்கு என்ன பிடிக்குமா, உன் புருஷனை பிடிக்குமா? இதுல என்னையா சந்தேகம்? ஒன்னதான் பிடிக்கும். நீ போய் தானே சொல்ற. அவன்லாம் வேஸ்டியா, நீ இருக்கல. நிஜமாவா? சரி. என்ன நிர்மலா, நம்ம பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சும்மா வேற லெவல். நம்ம அப்படி. அப்புறம் 1 வருஷத்துக்கு வாடகை? வாடகையா? நீ வாடகையே தர வேண்டாம், காலத்துக்கு இங்கே இரு. அப்புறம் ஓனர், நடந்து நடந்து காலெல்லாம் வலிக்குது. ஸ்கூட்டி கேட்டீங்களே. ஸ்கூட்டி உனக்கு ஹோண்டா கம்பெனில கார் வாங்கி தரேன், படுத்துக்கிட்டே போகலாம். நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை ஓனர்? சரி, சமைக்கிற வேலை இருக்கு. என் புடிச்ச வேற வந்துருவான். நான் போயிட்டு அதை பார்த்தேன். இன்னைக்கு பவர ஃபுல்லா இறக்காச்சு. முன்னாடி நம்ம பிளான் பண்ண மாதிரி பிளான் கரெக்டாக போயிட்டு இருக்கா? ஹவுஸ் ஓனர் சொல்கிறான். அவன் கிடக்கா வீணா போனவன். 1 வருஷத்துக்கு வாடகை வேணாம்னு சொல்லிட்டான். அதுவும் இல்லாம கார் வேற கேட்டேன், காரும் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் தான், அந்த வீட்டையே நம்ம எழுதி வாங்கிடுவோம். ஆமாடி, நீயும் ஹவுஸ் ஓனரும் 2 பேரும் உள்ள போனீங்கல்ல பெட்ரூம் உள்ள, வரத்துக்கு இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அப்படி என்னதான் நடந்தது உள்ள? அவன் கிடக்கா வீணா போனவன். கட்டி தான் பிடிச்சான். உடனே கை கால் நரம்புலாம் பிடிச்சி இழுத்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, மாத்திரையை போட்டு படுக்க வச்சுட்டு வந்துட்டேன். ஏய், நம்ம போட்ட பிளான் மண்ணோட மண்ணா போயிடுண்டி. அப்புறம் கார் வாங்க முடியாது, இந்த சொத்தை எழுந்து வாங்க முடியாது. பார்த்து பத்திரமா பக்கமா பார்த்துக்கோ ஹவுஸ் ஓனரை. எல்லாம் வாங்கினதுக்கு அவர்கிட்ட சேரலாம். என்ன சேரலாம்? நம்மளுக்கு என்ன, நமக்கு காரு முக்கியம், சொத்து முக்கியம். வாடகை தராம வீட்டுல இருக்கும் பாத்தியா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்டி. இந்த மாதிரி கேனப்பை இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்.
ஓனர் என்ன இதுக்கும் நடந்துகிட்டே இருக்கீங்க? இன்னும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க போல. என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்கு. ஊர்ல இருந்து எங்க மச்சான் வாரான், அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் அள்ளிட்டு போயிடுவான். அதான் அந்த பணத்தை யாருக்கிட்ட கொடுத்து வைக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையான ஆளா இருக்கணும்னு பாக்குறேன். என்ன ஓனர் இதுக்கெல்லாம் போயிட்டு கவலைப்படலாமா? உங்களுக்கு தெரியாதா நம்பிக்கையான யாருன்னு? என்ன ஓனர் வாங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பேங்குமே எனக்கு தெரியும் ஓனர். என்ன ஓனர் இதுக்கெல்லாம் போயிட்டு கவலைப்படலாமா? அந்த பேங்க்ல இருக்கிறத விட என்கிட்ட இருக்கிறது எவ்வளவு சேஃப்னு உங்களுக்கே தெரியும். உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி என்கிட்ட கொடுத்து வைங்க, சேஃபா பாத்துக்கிறேன். ஓனர் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓனர். எப்பவுமே நான் உங்களை விடவே மாட்டேன் ஓனர். ஓனர் நீங்க பெட்ரூம் போங்க, இந்த நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வரேன் ஓனர், நீங்க போங்க ஓனர். குதிரை லேக்கி சாப்பிடுங்க, சீக்கிரம் வந்துரு. போங்க ஓனர். என்னடா ஏய் என்னடி பண்ற? பட்ட பகலியா ஓடி? டேய் அவன்கிட்ட ஒரு 5 லட்சம் இருக்கான், யார்கிட்ட கொடுக்கலன்னு தெரியல, புலம்பிட்டு இருந்தேன். அதனாலதான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது 5 லட்ச ரூபாயா? ஏய் அப்ப நீ ஃபுல்லா கூட ரெடி. உலகத்திலே ஒண்ணு மாதிரி ஒரு கேவலமான புருஷனை பார்த்ததே இல்லடா. அவ்வளவு கேவலமா இருக்கும். என்ன பண்றது? பொழப்பு நடத்தணும்ல.